ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு 20 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உள்ள சென்டென்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ எம் ஈட்டிங். ஐ எம் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் ரன்னிங். ஹீ இஸ் ரன்னிங். அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன், அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஷீ இஸ் சிங்கிங். ஷீ இஸ் சிங்கிங். அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தே ஆர் பிளேயிங். தே ஆர் பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா வி ஆர் ஒர்க்கிங். வி ஆர் ஒர்க்கிங். நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏதாவது ஒரு செடி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா இட் இஸ் க்ரோயிங். இட் இஸ் க்ரோயிங். க்ரோ அப்படின்னா வளர்றது. அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் இட் இஸ் க்ரோயிங். அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஆம் ரைட்டிங். ஐ ஆம் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் படித்து கொண்டிருக்கிறான். அவன் படித்து கொண்டிருக்கிறான். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஹீ இஸ் ஸ்டடியிங். ஹீ இஸ் ஸ்டடியிங். அவன் படித்து கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன், அவள் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஷீ இஸ் குக்கிங். ஷீ இஸ் குக்கிங். அவள் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா தே ஆர் டாக்கிங். தே ஆர் டாக்கிங். அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். தே அப்படின்னா அவர்கள், பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு டாக்கிங். அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் தே ஆர் டாக்கிங். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் காத்திருக்கிறோம் அல்லது நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா we are waiting. we are waiting. நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், நான் குடித்து கொண்டிருக்கிறேன். நான் குடித்து கொண்டிருக்கிறேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஆம் ட்ரிங்கிங். ஐ ஆம் ட்ரிங்கிங். நான் குடித்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் கேட்டு கொண்டிருக்கிறான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா he is listening. he is listening. அவன் கேட்டு கொண்டிருக்கிறான். லிசன் அப்படின்னா கவனிக்கிறது. ஸோ அவன் கேட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் he is listening. நெக்ஸ்ட் ஒன், அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா she is watching. she is watching. அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா தே ஆர் வாக்கிங். தே ஆர் வாக்கிங். அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஆம் லேர்னிங். ஐ ஆம் லேர்னிங். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் சிரித்து கொண்டிருக்கிறான். அவன் சிரித்து கொண்டிருக்கிறான். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஹீ இஸ் லாஃபிங். ஹீ இஸ் லாஃபிங். அவன் சிரித்து கொண்டிருக்கிறான். நெக்ஸ்ட் ஒன், அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஷீ இஸ் ஸ்லீப்பிங். ஷீ இஸ்
ஸ்லீப்பிங். அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா we are cleaning. we are cleaning. நாங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா they are singing. they are singing. அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எங்கெல்லாம் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பேசுகிறோமோ அப்போல்லாம் நம்ம பேசுகிற வார்த்தையோட ஐஎன்ஜி சேர்த்து பேசணும். வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து கண்டிப்பாகவே நம்ம பேசும் பொழுது அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு 20 வெரி ஷார்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம கற்றுட்ருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.